என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் வைத்தியம் பார்க்க முடியும், நீங்கள் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த குறைய வந்து 1000 பேர்கிட்ட 1000 விதமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சுருக்காங்களே, இதுங்களாம் மனுஷன் ஜென்மா தானா? என்னன்னு தெரியலையே, எனக்கும் புரியலையே. கஷ்டம்னா ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லையா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன் அதுக்கு பின்னாடி 1000 கதை எடுக்கிறீங்க? 1000 கதை எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அற்ப சந்தோஷம்தான். இன்னைக்கு எங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். அதையே உங்களுக்கு புரியல. ஐயையோ, ஒருத்தவங்க அப்படியே நொடிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்படியே அந்த ஒன்று கூட்டிகிட்டு பேசுறது இருக்கு பாரு, ஐயையோ அங்கே ஓடிட்டாங்க, ஐயையோ இங்கே ஓடிட்டாங்கன்னு. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறத நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வேலை என்னவோ, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ, உங்களோட நோக்கம் என்னமோ அதை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்கள பார்த்துட்டு இது பண்ணாதீங்க. பாய்.